10,000 ரூபாய் பட்ஜெட்ல ஆப்பிள் போன் வேணுமா? இது ஒரிஜினல் கிடையாது. ஆப்பிள் போன் மாதிரியே அந்த கேமரா பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு Realme போன். இந்த டிசைன் Realme ஷைனி சாம்பியன் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. பட் டக்குன்னு பார்த்தா போக்கோட ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியுது. அவங்க தான் இந்த மாதிரி பெரும்பாலும் கொடுப்பாங்க. மேல அந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள வர அந்த பிளாக் வந்து ஃபுல்லா கிளாஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. அதுல கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணுது. கீழ வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. பிடிக்கிறதுக்கு அந்த grip வந்து நல்லா இருக்கு. கீழ Realme அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. இதோட weight 186 கிராம், thickness 7.99 mm இருக்கு. இதோட thickness மட்டும் தான் இவங்க சொல்லிருக்காங்க. இங்க கேமராவை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா கேமராவோட பம்ப் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. ஒரு டேப்லெட்டை எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய சைஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா thickness ரொம்பவே அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக கேமராவை சுத்தி அந்த ரிங் எல்லாமே பெருசா கொடுக்காதனால நீங்க டைரக்டா அப்படி கீழே வச்சீங்க அப்படின்னா அந்த கேமரா அஃபெக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த மொபைல்ல ஹைலைட்டே கேமரா தான். ஃபர்ஸ்ட் டைம் 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா Realme எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் வேற எந்த பிராண்டுமே கொடுத்தது கிடையாது. பட் Realme கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது செகண்டரி சென்சாரா ஒரு 2 மெகாபிக்சல்ல பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார், ரெண்டு கேமரா அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. பார்த்தோன்னே என்னடா 3 கேமரா இருக்கு, 2 தானே சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவதா அந்த LED ஃபிளாஷை ஒரு சர்க்கிள்குள்ள வச்சு 3 கேமரா மாதிரி டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இதுல செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலோட வருது. இதுல கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல அந்த 108 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா போட்டோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. அந்த கலர்ஸ் வந்து நல்லாவே எடுத்து தருது. ஷார்ப்னஸ், டீடைல், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாமே நல்லா இருக்கு. போர்ட்ரைட் ஷாட்டுமே அந்த கலர்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பரவாயில்ல இந்த பட்ஜெட்ல. அது போக அந்த 3x ஜூம்ல எடுக்கும்போது நாய்ஸ் கம்மியா எந்த ஒரு லாஸுமே இல்லாம போட்டோஸ் வந்து குவாலிட்டியா எடுத்துக்க முடியும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் நம்ம எடுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த பட்ஜெட்ல அதுவுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்க ஸ்லோ மோஷன் கொடுத்திருக்காங்க. அதோட அவுட்புட் ஓகே, பெருசா எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இன்டோர்ல லோ லைட்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸோட குவாலிட்டி அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் லோ லைட்ல அங்கங்க கொஞ்சம் நாய்ஸ் பார்க்க முடியுது. கேமராவோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தாலுமே இங்க பெருசா இல்ல. அந்த 108 மெகாபிக்சல்ல தனியா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அது போக ப்ரோ மோட்ல எடுத்துக்க முடியும். பனோரமா, டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன், நைட் மோட் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் இதுல கொடுத்திருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 6.74 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மினி டிராப் டிஸ்ப்ளே அப்படின்னு Realme சொல்றாங்க. வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல தான் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சிருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேயோட டச் சாம்பிளிங் ரேட் 180 Hz கொடுத்திருக்காங்க. டச் எல்லாமே நல்லா இருக்கு. டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா சுத்திலும் பார்க்கும்போது பெருசா தெரியல. பட் பாட்டம்ல கொஞ்சம் பெருசா இருக்கு. இன்டோர்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. நல்லா பிரைட்டா இருக்கு. பட் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டான டிஸ்ப்ளேவா இல்ல. இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா 560 nits கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக யூனிசாக் T612 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 2,55,000 வரும். இந்த பட்ஜெட்ல இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பரவாயில்ல. இது போக இதுல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தா eMMC 5.1 தான் கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா UFS கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல பெரும்பாலும் யாரும் கொடுக்கிறது கிடையாது. eMMC வச்சு எவ்வளவு நாளைக்கு தான் காலம் ஓட்டுவாங்க அப்படின்னு தெரியல. இந்த மொபைல்ல கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து நல்லாவே தெரிஞ்சது. பட் இது இனிஷியல் இம்ப்ரஷன்ஸ் தான். லாங் டைம்ல செக் பண்ணிட்டு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கறத டீடைல்டா அப்டேட் பண்றேன். இதோட சாஃப்ட்வேருக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. Realme UI T அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது டைரக்டா Realme UI வெர்ஷன் கிடையாது. கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்டாக் Android மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா இங்க ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான ப்ளூடூத் எப்பயும் போல கொடுத்திருக்காங்க. அந்த தேவையில்லாத கேம்ஸ், தேவையில்லாத ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் இதெல்லாமே இருக்கு. ஒரு சில விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது போக இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன், கிளான்ஸ் ஆட்ஸ், நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அது எல்லாமே இந்த மொபைல்ல இருக்கு. அது போக இதுல ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா Realme ஏற்கனவே பண்ண அந்த டைனமிக் ஐலாண்ட் ஐபோன்ல இருக்கும் இல்லையா, அதை இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. நம்ம சார்ஜர்ல மாட்டும் போது அந்த விஷயங்களை பார்க்க முடியுது. அதுல உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத ஆன் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமா அந்த சார்ஜ் ஏறும்போது அது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு அனிமேஷன் மாதிரி வந்து அந்த சார்ஜிங் அப்படிங்கறத காமிக்குது. சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அது கிரீன் கலர்ல வருது. இல்ல பேட்டரி லோ அப்படின்னா அது ரெட் கலர்ல வருது. அது போக இதுல நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படிங்கறதையும் ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த டேட்டாவையும் அதுல ஒவ்வொரு நாளும் நைட் 9 மணிக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எக்ஸாக்ட்டா அந்த டைம்க்கு நம்ம செக் பண்ணல. நம்ம பார்த்த வரைக்கும் அந்த விஷயம் இதுல காமிக்கல. அது போக இதுல நம்ம டேட்டா யூசேஜும் பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய அளவுல பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பட்ஜெட்ல இந்த மாதிரியான விஷயமும் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரிக்கு வந்து எப்பயும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அதோட பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் எப்பயும் கொடுக்கறதா பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்காங்க. மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். மேக்ஸிமம்
மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அது ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். பாட்டம்ல வந்தா அப்படின்னா இங்க 3.5mm ஜாக் மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட், பக்கத்துலயே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதையே 150% அல்ட்ரா பூம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றாங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது 150% அப்படின்னு காமிக்குதே தவிர மத்தபடி பெரிய அளவுல லவுடா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களோட பிரைஸ் அதிகமானதெல்லாம் 200% அப்படின்னு காமிக்குது. இதுல 150% காமிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட் சைடுல வந்தா மேல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழே பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்லயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. கடைசி இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைலோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது பிரைஸ் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்க. இதுல மொத்தம் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 4GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB RAM, 64GB ஸ்டோரேஜ். பொதுவா இந்த மாதிரி யாருமே லான்ச் பண்ண மாட்டாங்க. 4+128, 6+128 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க RAM அதிகமா வேணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் கம்மியா கிடைக்கும், ஸ்டோரேஜ் அதிகமா வேணும் அப்படின்னா RAM கம்மியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்றாங்க. என்னடா புத்தாட்டது? ரெண்டு வேற பிரைஸ்ல எடுத்துட்டு வர போறாங்களா இல்ல ஒரே பிரைஸ்ல எடுத்துட்டு வர போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்த்தாலுமே 10,000 ரூபாய்க்குள்ள ஆஃபர் எல்லாம் சேர்த்து ஒரு மாடல் வரும் இல்ல 2 மாடல் வரும். என்ன வந்திருக்கு பார்த்துட்டு அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் வர்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க.